கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அனைத்து கட்சிகள் சார்பாக மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒன்றிய அரசை கண்டித்தும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிட்டதை எதிர்த்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் தங்கவேல், மாவட்ட பொருளாளர் மூவா கல்யாணசுந்தரம், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மௌனசாமி, PR பாண்டியன், மாமன்ற உறுப்பினர் சாந்தி சந்திரன், குணசேகரன், கலை அஸ்வினி, சண்முகம், AITUC கிழக்கு மண்டல செயலாளர் KC மூர்த்தி, மில் சங்கம் சார்பாக EA பூபதி, அலுவலக பொறுப்பாளர் மதுக்கரை தங்கராஜ், AITUC ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம், மாவட்ட தலைவர் CA வேலுச்சாமி, அலுவலக பொறுப்பாளர் தங்கராஜ், சந்திரன், சையத் இப்ராஹிம், AITUC சோமசுந்தரம், ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்க மாவட்ட தலைவர் அஸ்ரப் அலி இஸ்காப், மாநில பொருளாளர் கோடியப்பன், வங்கி ஊழியர் சங்கம் சார்பாக திருநாவுக்கரசு, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சக்திவேல், AITUC கிழக்கு மண்டல பொருளாளர் சசிகுமார், கரையான்பாளையம் KR குமார், நிலராஜ் மற்றும் ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.